ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அவர் சிறந்தவர். ஏனென்றால் சிறந்த காரியங்களை மட்டும்தான் ஆண்டவருக்கு செய்ய தெரியும். ஆண்டவருக்கு மோசமான காரியங்கள், கெட்ட காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வியாதிகள், பிரச்சனைகள் இவைகளெல்லாம் கொண்டு வர தெரியாது. ஆகவே அவர் நல்லவராக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை மட்டும் நாம் பார்த்து கொண்டே இருப்போம். இன்றைக்கும் ஒரு நல்ல நாளாக இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதம் 84 அதிகாரம் 5வது வசனத்தை இப்படி படிக்கிறோம். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளாக பெலன் கொள்ளுகிற மனுஷனாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் வழிகள் செவ்வையான வழிகளாக இருக்க வேண்டும். அது நேராக தேவனிடத்தில் செல்லுகிற வழிகளாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் எப்போ பாக்கியவான்கள், எப்போ பிளஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறோம்னா, நேரடியாக நம் தேவனிடத்தில் எல்லாவற்றிற்கும் போகும் பொழுது, நம்முடைய கன்சல்டேஷனே ஆண்டவரிடத்தில் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பலன், நமக்கு தேவையான பலனே தேவனாக தான் நம்ம வச்சுருக்கணும். மற்ற எந்த பலனையும் நம்ம சார்ந்திருக்காம தேவன் தான் நம்மளுக்கு ஒரே பலன் அப்படின்னு நம்ம சார்ந்திருக்கும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்களாக எண்ணப்படுகிறோம். இன்னொரு விதத்தில் சொல்லலாம், நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறதுனால தேவனை நமக்கு பலனாக கொண்டிருக்க வேண்டும். நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கிறதுனால தேவனை நமக்கு பலனாய் கொண்டிருக்க வேண்டும். அவரிடத்துல தான் நம்முடைய வழிகளை செலுத்த வேண்டும். நம்முடைய வழிகள் தேவனுக்கு நேராக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஏற்கனவே பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால் இதை மனதில் வச்சுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் தேவனை அணுகுகிறவர்களாக இருக்க வேண்டும். We have to approach God, we have to search God, we have to seek God. நம்ம வாழ்க்கையில் எந்த டெசிஷனாக இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னாலும், எல்லாவற்றுக்கும் முதலாவது தேவனை நாட வேண்டும். அவரை எங்கே நாட முடியும்னா அவருடைய வசனத்தின் மூலமாக, அவரிடத்தில் நம்ம ஜெபிக்கிறது மூலமாக தேவன் நம்முடைய இருதயத்தில் பேசுவார். ஆகவே எதை எடுத்தாலும், சின்ன காரியமோ பெரிய காரியமோ, முதலாவது தேவனிடத்தில் நம்ம கன்சல்டேஷன் பண்ணுவோம். தேவனிடத்தில் நம்ம பேச வேண்டும். அவருடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டும். நம்முடைய வழிகள் நேரடியாக தேவனிடத்துக்கு தான் இருக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா வழிகளையும் நம்ம ட்ரை பண்ணதுக்கப்புறம் தேவனிடத்தில் வரக்கூடாது. அப்படி வந்தாலும் அவர் நம்மளுக்கு உதவி செய்வார். ஆனால் முதலாவது தேவனிடத்தில் போகும்போது நம்ம இவ்வளோ அலைச்சலுக்கும் இவ்வளோ குழப்பங்களுக்கும் ஆளாகிற அவசியம் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய டெசிஷன்ஸ், நிறைய தீர்மானங்கள், நிறைய காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குன்னா, நீங்கள் முதலாவது தேவனிடத்தில் கேளுங்க. உங்கள் வழி நேராக தேவனிடத்தில் இருக்கட்டும். அவர் என்ன வழி காட்டுகிறாரோ அதன்படி நம்ம செய்வோம். அப்படி செய்யும் பொழுது அநேக தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளும் நம்ம தவிர்க்க முடியும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள், பாக்கியமான நாள் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு கொடுத்துருக்கார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.